ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இன்றைக்கும் திருமணம், விருந்து போன்ற சுப நிகழ்ச்சிக்கு சென்றால் அங்கே உணவுகளை வாழை இலையில் பரிமாறுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். வாழை இலையில் உணவு அருந்துவது என்பது தமிழர்களின் தொன்று தொட்ட பழக்கமாக உள்ளது. அவ்வாறு வாழை இலையில் உணவு பரிமாறுவதற்கு முன் அதில் தண்ணீர் தெளிக்கும் வழக்கம் இருக்கின்றது. இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம். வாழை இலையில் இயற்கையாகவே பூச்சிகள், தூசி, அழுக்கு, நுண்ணுயிர்கள் ஒட்டிக்கொண்டிருக்கும். ஆகவே வாழை இலையின் தண்ணீர் தெளிப்பதன் மூலம் பூச்சிகளும் நுண்ணுயிர்களும் அகற்றப்பட்டு உணவு பாதுகாப்பாக இருக்கும். மேலும் தண்ணீர் தெளிப்பதன் காரணமாக இலை உறுதியாக இருக்கும். உணவு உண்ணும் வேளையில் இலை கிழிந்து போவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. வாழை இலையில் தண்ணீர் தெளிப்பதை புனிதமான செயலாக நம் முன்னோர்கள் கருதினர். தெய்வீக சக்தியால் ஆசீர்வதிக்கப்படுவதாக கருதப்படுகிறது. தண்ணீர் தெளிப்பதன் மூலமாக நமக்கு உணவு வழங்கிய தெய்வத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக அர்த்தம். வாழை இலையில் உணவு அருந்திய பின்னர் அதை உள் பக்கமாக மடிப்பதற்காக காரணம், உணவு தயாரித்தவருக்கும் அதை பரிமாறியவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக கருதப்படுகிறது. வாழை இலையை பயன்படுத்துவது நம் முன்னோர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். தற்பொழுது உள்ள நவீன உலகத்தில் உணவுகளை பரிமாற பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற பொருட்களை அதிகம் பயன்படுத்துகின்றனர். இது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்க கூடியது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலையும் பாதிக்கும். ஆனால் வாழை இலை போன்ற இயற்கையான பொருளை பயன்படுத்துவதால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். வாழை இலையில் சூடாக உணவு வைத்து உண்ணும்போது அதில் இருக்கும் குளோரோஃபில் நம் உணவுடன் கலந்துவிடும். இது உணவு செரிப்பதற்கு உதவுவதோடு மட்டுமல்ல, வயிற்று புண்ணையும் மாற்றும். வாழை இலையில் உணவு உண்ணும்போது அது நம் பசியை மேலும் தூண்டும். வாழை இலையில் உணவு அருந்தும்போது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதில்லை, ஆனால் நோயின்றி வாழ்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.